True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரம் எருசலேம் ஆலோசனை சங்கத்துல என்ன நடந்தது, ஞாயிறு ஆராதனை எப்படி தொடங்கப்பட்டது, கிறிஸ்துவ விசுவாசிகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அப்போஸ்தலர்களுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்ததுங்கிறத குறித்து பார்த்தோம். இந்த வாரம் கிபி 68 இருந்து கிபி 81 வரைக்கும் சுவிசேஷ புத்தகங்கள் எப்படி உலகமெங்கும் பரவுச்சு, எருசலேம் தேவாலயத்துக்கு என்ன நடந்தது, கிறிஸ்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிற ஒரு கதை சுருக்கத்தை வாங்க பார்க்கலாம். உலகம் முழுவதும் வேதாகம சுவிசேஷ புத்தகங்கள் பரவ ஆரம்பிக்கிறது. கிபி 68ஆம் ஆண்டில் சுவிசேஷ புத்தகங்கள் உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. கிபி 68 77க்குள் மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலில் எழுதி முடிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் உலகம் எங்கும் சுவிசேஷ புத்தகங்கள் பரவ தொடங்கியது. அப்போஸ்தலர்கள் அனைவரும் மரித்தாலும் தேவனின் சுவிசேஷம் எழுத்து வடிவில் உலகமெங்கும் தீவிரமாய் பரவ ஆரம்பித்தது. அது மட்டுமில்லாமல் அப்போஸ்தலர்களுடைய சீஷர்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தை வைராக்கியத்துடன் செய்ய தொடங்கினார்கள். எருசலேம் தேவாலயத்தை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை பார்க்கலாம். கிபி 70ஆம் ஆண்டில் எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாக பேரரசர் தீத்துவால் அழிக்கப்பட்டது. கிமு 1950ஆம் ஆண்டில் முதல் முறையாக எருசலேம் என்கிற இடம் ஆதியாகமம் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மெல்கிசதேக் சாலேமின் ராஜா. அந்த சாலேம் என்பது எருசலேம் என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு சென்றபோது எருசலேம் தலைநகரமாக இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிமு 1000ஆம் ஆண்டு இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவான போது எபூசியர்களிடமிருந்து எருசலேமை கைப்பற்றி எருசலேம் தலைநகரமாய் அறிவிக்கப்பட்டது. இது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிமு 950ஆம் ஆண்டு தாவீதின் மகனான சாலமோனால் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. பின்னர் சாலமனுக்கு பிறகு இஸ்ரேல் 2ஆக பிரிந்தது. வடக்கு பகுதி இஸ்ரேல் என்றும் தெற்கு பகுதி யூதா என்றும் அழைக்கப்பட்டது. கிமு 722ஆம் ஆண்டு அசிரியர்களால் வடக்கு பகுதியான இஸ்ரவேல் கைப்பற்றப்பட்டது. கிமு 586ஆம் ஆண்டு பாபிலோனின் ராஜாவான நேபுகாத் நேச்சாரால் யூதா எருசலேம் நகரங்கள் கைப்பற்றப்பட்டு எருசலேம் தேவாலயம் நொறுக்கப்பட்டது. கிமு 539ஆம் ஆண்டு பெர்சியாவின் ராஜாவான சைரஸால் பாபிலோன் தோற்கடிக்கப்பட்டு யூத மக்கள் எருசலேமுக்கு மறுபடியும் அனுப்பப்பட்டு எருசலேமில் உள்ள தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. கிமு 332ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தி கிரேட்டால் பெர்சியா ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டு எருசலேம் அலெக்சாண்டருடைய ஆதிக்கத்தில் வந்தது. கிமு 323ஆம் ஆண்டு அலெக்சாண்டரின் மரணத்திற்கு பிறகு எருசலேம் எகிப்தின் ஆதிக்கத்தில் சென்றது. கிமு 198ஆம் ஆண்டு சிரிய ஆதிக்கத்தின் கீழ் எருசலேம் சென்றது. கிமு 169ஆம் ஆண்டு அந்தியோகஸ் 4 என்கிற அரசரால் எருசலேம் நகரம் கைப்பற்றப்பட்டது. இந்த ராஜ்யம்தான் உலகத்தில் ஆட்சி செய்த ராஜ்யத்தில் மிகவும் மோசமான ராஜ்யமாகும். யூதர்களின் விசுவாசத்தை பரிசோதிக்கும் வண்ணமாக இருந்தது இந்த அந்தியோகஸ் 4 ராஜ்யம். கிமு 63ஆம் ஆண்டு ரோமர்களால் எருசலேம் நகரம் கைப்பற்றப்பட்டது. ஆனாலும்
எருசலேம் நகரம் யூதர்களின் ஆளுமை கீழ் இருந்தது. யூதர்கள் எருசலேமில் வழிபடுவதற்கும் அவர்கள் விசுவாசத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு சரியாக கிபி 64ஆம் ஆண்டு யூதர்கள் ரோம ராஜ்யத்திற்கு விரோதமாக கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று கிபி 70ஆம் ஆண்டில் பேரரசர் தீத்துவால் எருசலேம் நகரம் மற்றும் எருசலேமின் தேவாலயம் முழுமையாக அழிக்கப்பட்டு யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். தீத்துவின் கொடுங்கோல் ஆட்சியும் கிறிஸ்தவர்களின் விசுவாசமும். பேரரசர் தீத்து தனது 39வது வயதில் ராஜாவாக பதவி அமர்த்தப்பட்டார். ஒரு கொடுங்கோல் மன்னனாக யூத மக்களையும் மற்றும் கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்தினார். உயிருடன் பலர் எரிக்கப்பட்டனர், பலர் கொல்லப்பட்டனர். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு பல கிறிஸ்தவர்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். எருசலேம் நகரம் பற்றி எரிந்தது. பேரரசர் தீத்து இந்த கொடூர செயலை ரசித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் உடல்கள் தீக்கிரையாகி கட்டிடங்களுடன் புதைந்தன. இது கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட முதல் மாபெரும் உபத்திரவம் ஆகும். இது அந்தி கிறிஸ்துவின் நிழலாக கிறிஸ்தவர்கள் கருதினர். அது மட்டுமில்லாமல் உபத்திரவம் எங்கு இருக்கிறதோ அங்கே எழுப்புதல் அதிவேகமாக இருக்கும் என்பதற்கு அதுவே ஒரு உதாரணமாகும். அன்று கிறிஸ்தவர்களின் சரீரத்தை பற்றி எரித்த நெருப்பை விட பெந்தேகொஸ்தே நாளிலே கிறிஸ்தவர்களின் இருதயத்தை பற்றி எரித்த நெருப்பே இப்போது உலகமெங்கும் எழுப்புதல் தீயாக பரவ ஆரம்பித்தது. பேரரசர் தீத்துவால் கிறிஸ்தவர்களை அழிக்க முடிந்ததை தவிர்த்து கிறிஸ்தவர்களின் ஊழியத்தையும் சபை வளர்ச்சியையும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. கிபி 70 தொடங்கி கிபி 81 வரை கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. எருசலேமில் நடந்த இந்த மாபெரும் துன்புறுத்துதலால் கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கே கிறிஸ்துவின் ஊழியத்தை தைரியத்துடனும் சந்தோஷத்துடனும் தொடங்க ஆரம்பித்தார்கள். இப்படி இயேசுவின் சீஷர்களால் எழுப்புதல் தீ உலகமெங்கும் பற்றி எரிய ஆரம்பித்தது. உலகில் வாழும் அனைத்து ஜனங்களையும் தம் சொந்த ஜனமாக்க வேண்டுமென்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டேதான் உள்ளது என்பதை திருச்சபை வரலாற்றில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். என்ன நேயர்களே, கிபி 68 இருந்து கிபி 81 வரைக்கும் நடந்த வரலாற்று காரியங்களை குறித்து பார்த்திருப்பீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான காரியங்களை உங்களோட நாங்க ஷேர் பண்றோம். எங்களோட இணைந்திருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.